ஆனால் இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல பின். இப்போ போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே பேக் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு டேக்குள்ளே போய் எல்லாம் ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். கடைக்கு வந்துட்டேன். ஸோ கடைக்கு வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே கொண்டாந்து கடையில் வச்சுட்டேன். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 23 டப்பா வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து புக்கிங் கொடுத்துருக்கிறீங்க. அதுலேயே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ தான் நான் மேக்ஸிமம் 2,200 தான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ 2,200 வந்து 200 நான் வீட்டுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு. சரிங்களா? ஏன்னா லாஸ்ட்டு எப்பயுமே நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சோண்டு இருக்கட்டுமேனு வச்சுக்குவேன். கிட்டத்தட்ட 23 பாக்ஸ் வந்துச்சு. 23 பாக்ஸில் வந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் மணி இப்போ பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. 10:30 மணி வரைக்கும் 9 பாக்ஸ் புக்கிங். சரிங்களா? எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில் வந்து உண்மையாக சொல்கிறேன், நான் பட்ட ஃபீலிங்ஸ் ஃபேஸ் எல்லா ரியாக்ஷனும் நீங்களும் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரீசன் ப்ரைஸில் நான் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு கடையில் இருக்கேன். வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடையில் உட்காந்துருக்கேன். பக்கத்து கடை லீவு. நம்மளோட அழகான தாஜ்மஹாலில் தான் கொண்டாந்து அடுக்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரீம், என்னோடய ஃபேவரட் பவுர்னே சொல்லலாம். ஸோ லாக்டவுன்லலாம் பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணி நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடய ஃபேஸ் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேக். போட்ட அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷியல் பண்ணோம்னா என்ன க்ளோ ஷைன் வருமோ அந்த ஷைன் வரும். இதில் கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது, கெமிக்கல் ஃப்ரீ தான். ஸோ எதுவுமே இதுக்கு மேலே நீங்கள் க்ரீமோ ஃபேஸ் வாஷோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் போடலான்னாலும் போட்டுக்கலாம். நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க, ஸ்கின்னு ட்ரை ஆகாது. இதில் வந்து நீங்கள் என்னக்கா இது கலந்துருக்கீங்களா மும்தானி மெட்டி அப்படின்லாம் கேட்டிங்கன்னா மும்தானி மெட்டிலாம் அதில் போட கிடையாது. ஒன்லி 38 மூலிகை மட்டும்தான் போட்டிருக்கு. சரிங்க? மூலிகை இந்த மாதிரி பவுடர் பேஸில் வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் சேர்த்திருக்கேன். ஸோ இன்னும் லேபிள் அடிக்க கொடுத்துருக்கு. லேபிள் வந்துங்காட்டி லேபிள் ஒட்டிடுவேன். ஸோ உங்கள் கைக்கு கிடைக்கும் போது ஒன்லி லேபிள் கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லைன்னா அடுத்த டைமில் உங்களுக்கு லேபிள் கைக்கு வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டோட நேம் வந்து நான் இப்போயே மென்ஷன் பண்ணிடுறேன். உங்கள் வில்லேஜ் பொண்ணு ஃபேஸ் பேக். சரிங்களா? வாசம் தூக்குது. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடைக்கு கொண்டாந்து வச்சுட்டேன். கிட்டத்தட்ட இது வரைக்குமே நம்மளுக்கு இப்போ வந்து புக்கிங் ஆகிருக்கு. கீழே இருக்கிற மட்டும்தான் இனிமேட்டு ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ மணி என்ன இப்போ கொண்டாந்து வச்சு 2 hours தானே ஆகுது. ஸோ ஒவ்வொன்றா சேல்ஸ் பண்ணிவிட்டு நைட்டுக்குள்ளே எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ரேட் கம்மியாக இருக்குது, குவாலிட்டி இருக்காது, ஸோ அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஒரிஜினலாக ஊர்லேருந்து எல்லாத்தையும் வர வைத்து காய வைத்து என்னோடய மூளையெல்லாம் செலவு செய்து எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கெமிக்கலான்னு எல்லாம் கேட்குறீங்க. ஸோ நோ கெமிக்கல். சரிங்களா? ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்குவீங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு பார்க்குறேன். வீட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கொடுக்கும்போது நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கும், எனக்கு ஒரு மெமரிஸாகவும் இருக்கும் இந்த டே. அதனால் தேங்க்யூ. ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அக்கா. போயிட்டு வெயில் பயங்கரமாக அடிக்குது, வெயில் தாங்கவே முடியல. வீட்டுக்கு போயிட்டு கறி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடையில் உட்காந்துக்கலாம். 4 மணிக்கு சாரீ ட்ராப்பிங் இருக்குது.
ஒரு 8 பேத்துக்கு கட்டணும். சரிங்களா? 4 மணிலேருந்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 6 மணி ஆயிரும். ஹேர் ஸ்டைல் அது இதுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் குளியல் படி அவங்க மண்டையை கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸோ மண்டையெல்லாம் கழுவிக்க மாட்டேன். தைரியமாக நீங்கள் வரலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் கண்டிப்பாக வாங்குகிற அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த உலகத்துக்கு வரும்போது யாரும் இல்லாமல் வந்திருக்கலாம். இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்னோடய பேர் வந்து ஒரு 100 பேத்துக்குனாச்சும் தெரியணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து நிறைய போராடிக்கிட்டு இருக்கேன். இன்னுமே போராடுவேன். சரிங்களா? ஏதாவது ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வண்டி வருது. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இருங்க காட்டுறேன். முதல்ல கரும்பு ஜூஸ் வேணுன்னா எங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, என்னடா பண்ணி வச்சு. உலகத்தில் எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் தள்ளு வண்டி மாதிரி வச்சுட்டு வீடுக்கு வந்து இப்போ ஜூஸ் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ப்ராடக்ட் விற்கிறதுல என்ன தப்பாயிருச்சு? இதுதான் நான் நினச்சேன். சரி, அந்த வண்டி போட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஏதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு வந்து குடும்ப அட்டையில் வந்து பேர் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு விஷயத்துக்காக எங்கள் வீட்டில் போய் கேட்குறேன், குடும்ப அட்டையிலேருந்து என் பேரை நீக்குங்க, ரேஷன் கார்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்கும் போது எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, உன் பேரே நான் சேர்த்தலையே அப்படின்னு. பெத்த தாய் இருந்தும் பேர் போடாத அனாதை ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தோணுச்சு. ஸோ அப்போ இருந்து தான் எனக்கு இந்த வெறியும் வேதனையும், துரோகிங்கள் நிறையா கூட இருந்தே நம்மளை கமெண்ட் பண்ணுறது, கூட இருந்தே கஸ்டமராக தான் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து அவ்வளோ மன்னிப்பு கேட்டாங்க. கஸ்டமர் வராங்க, போயிட்டாங்க, சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அப்போ தான் யோசித்தேன் நான், சரிங்களா, நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இது பண்ணோன்னு. அப்புறம் நான் ஆரம்பித்தது எல்லாமே சக்ஸஸாக போச்சு இந்த கடைக்கு வந்து. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் அதனால தான் தைரியமாக ஓப்பன் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பெருசாக க்ரோத் ஆகலைனாலும் எனக்குன்னு ஒரு சொந்தங்கள், அழகான மூமெண்ட். சரிங்களா? அதுக்காக எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்ன மாதிரி நானும் அவங்க அளவுக்கு பெரிய ஆள் ஆகலைனாலும் எனக்குன்னு ஒரு சின்ன ட்ரீம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீம்குள்ளே போயிட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்னோடய லைஃப்பில் 3 வந்து நான் துணிஞ்சு என் வயசுக்கு நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய கடை. சரிங்களா? தனியாளாக இருந்து வீட்டையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். கடையவே சில பேர் ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதையும் நான் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் யூடியூப் சேனலும் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ வீடியோவும் போட்டுருவேன். 3வது இப்போ இந்த ப்ராடக்ட். சரிங்களா? இது எல்லாமே நான் கரெக்டாக கொண்டு போகிறது, என் லைஃப்பில் வந்து உயிர் உள்ள வரைக்கும் நான் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் செயல்பட்டு கொண்டு போகணுங்கிறது கடவுள் தான் ஆசீர்வதிக்கணும். மணி 2 மணி ஆகுது. இன்னும் கறி கொண்டாந்து இருக்கு. ரெண்டு மணிக்கு கறி கொண்டாந்து கொடுத்தா எப்படி சமைக்கிறது நீங்களே சொல்லுங்கள். 4 மணிக்கு நான் போயிட்டு நிறைய பேத்துக்கு புடவை கட்டணும் சொன்னால் எங்கே கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் சூடாக டீயை குடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. யாராச்சும் போட்டு வந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ காய்ஸ், நான் வந்து மொபைலை மாற்றிட்டேன். இது இருந்துச்சுல்ல நம்மக்கிட்ட, ஐஃபோன் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை கொடுத்துட்டு இப்போ ஓப்போ டீ போட போகிறேன். டீ போட்டுட்டு டக்குன்னு அரிசி ஊற வச்சுட்டு
கொண்டாந்து கறி கொடுத்தாங்கன்னா சமைச்சு வச்சிருவோம். டீ குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். தலைவலிக்குது. டீத்தூள் டப்பா. வாழ்க்கை நாடகமா, ஏன் பிறகு பொய் கணக்கா, அப்படிதான் ஆகி போச்சு. வாழ்க்கையே நாடகம், நடித்துதான் பார்ப்போமே. ஒரு டீத்தலை வாங்கி 1 வருஷத்துக்கு வச்சு சொன்னாங்க. ஆனால் நான் பாருங்க, இந்த வாரத்துக்குள்ளே இந்த டீத்தூள் காலி ஆயிரும். சொன்னா 1 கிலோவை காலி பண்ணிட்டியா அப்படின்னு. நான் பண்ணுறது, நானே போய் டீத்தூள் வாங்கி வச்சுக்குவேன். இது எவ்வளோ போட்டிருக்கு ரேட்டு? கரெக்டாக ஒரு டப்பா தான் இருக்குது. 1 வீக் வரும், அவ்வளோதான். நம்மளுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் டீ குடிக்கிறது. அதையுமே நிப்பாட்டி வச்சுட்டா எப்படி காய்ஸ்? டீயே பொங்க போதும். இங்கே பாருங்க, கரெக்டாக ஒரு டப்பா தான் இருக்குது. ஏதாவது சொல்லுவோம், ஏன்டி காலி பண்ணிட்டேன்னு கேட்டாங்கன்னா நம்ம இங்கேயே கடையில் வாங்கிக்குவோம், அவ்வளோதான். நம்மளே ராஜா நம்மளே மந்திரி, அது சொன்னாலும் கோவப்படுவாங்க. சரிங்களா? பசிக்குது, அதனால சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலையில் ஒன்றும் சாப்பிடலையா? பசிக்குது, மாத்திரை போட்டதுக்காக. வெறும் வயிற்றுல மாத்திரை போட்டுட்டேன் இன்னைக்கு. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். டீ குடிச்சிச்சு, துணி எங்க? சரி, ஓகே, கறி வரட்டும். சீக்கிரம் சமைச்சிட்டு 4 o'clock நம்ம குளிச்சுட்டு கடைக்கு கிளம்பிடலாம்.